கொள்கிறேன். இது உணர்வு சார்ந்த விஷயம். இந்த உணர்வு சார்ந்தும் ஈமான் சார்ந்தும் நம்முடைய பாவங்கள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை கடமையாக்கி பாவங்களை தடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் சூரா பக்கராவுடைய 285வது ஆரம்பிக்கிற குர்ஆன் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்ஆன் வசனம். அதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்னா வ இன் துபுது மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். உங்களோட உள்ளத்துல உள்ளதை நீங்க வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான் அப்படின்னு வருது. நீங்க உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்தாலும் சரி அல்லாஹ் தஆலா மறுமையில அதுக்கு கணக்கு கேட்பான். இந்த வசனம் இறங்கின உடனேயே சஹாபாக்கள் கடுமையாக கவலைப்பட்டாங்க. நிறைய நபி தோழர்கள் வேதனைப்பட்ட, பெரிய நபி தோழர்கள் வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. காரணம், உலகத்துல மனிதனுக்கு சுதந்திரமான ஒரே இடம் எது? உள்ளம் தான். உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கேள்வி என்றா நம்ம வாயால எப்படி சொன்னா இது கேள்வி, அதே கேள்வி உள்ளத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துருமெண்டா நிறைய குற்றவாளிகளாக நாங்க மாறுவோம். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற அமல்களால் நாங்க ஏவப்பட்டோம், அதெல்லாம் நாங்க செஞ்சோம். ஆனா இது எப்படி நாங்க செய்யறது? எங்களால முடியாத ஒரு விஷயம் என்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கோபமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படின்னா அந்த வார்த்தை கோபம் வார்த்தையில வரல, சொன்ன பதில விளங்குது. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க யூத கிறிஸ்தவர்கள் சொல்றது மாதிரி அப்ப சொல்ல போறீங்களா? என்னது சமிஅனா வ அஸைனா, கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொல்ல போறீங்களா? அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க என்ன அல்லாஹ் கட்டளையிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா. அதாவது கேட்டோம், கட்டுப்பட்டோம், உனது பாவ மன்னிப்பையும் யா அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம், நீ மன்னிச்சிரு, நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அனைவரும் ஒரு சேர ஒத்துக்கொண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. இந்த வசனம் என்ன செய்து இறக்கப்படுகிறது. அதாவது அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களில் உள்ள விஷயத்துக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்யற வழங்குறார். காரணம், அல்லாஹ்வுக்கு முரண்பட்டு போகல. யா அல்லாஹ் நீ அந்த கட்டளை போட்டாலும் நாங்க என்ன செய்யறோம், நாங்க கட்டுப்படுகிறோம், உன்னை மன்னிப்பை என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா இந்த ரப்பனா லா துஆஹிதுனா அந்த வசனத்தை நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த ஆமன ரசூலையும் இந்த வசனத்தையும் நீங்க ஒரு இரவுல ஓதுனீங்கன்னு சொன்னா அந்த இரவுக்கு அந்த ரெண்டு வசனம் என்னது போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்க டோட்டல் லைஃபையும் அது என்னது அது சொல்லுது. அதாவது நீங்க எண்ணங்கள்ல சொல்ற எல்லா குற்றங்கள், எண்ணங்களை விளங்கி அந்த வசனங்களை ஓதினான்னு நினைச்சு பாருங்க. எண்ணங்களுக்காக வந்த வசனம் அது. அல்லாஹ் நான் நினைச்சிருப்போம், பிழை விட்டுருப்போம், என்னமெல்லாம் கற்பனை பண்ணிப்போம், யாருக்காவது வேற மாதிரி நினைச்சிருப்போம், இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடித்து விடாது. எண்ணங்கள்ல தோன்ற எங்களுக்கு சக்தியற்றவைகள் அவைகள் அதை சுமத்திடாத, சக்தியற்றவைகளை எங்களுக்கு சுமந்து விடாதேன்னு சொல்லி இந்த விஷயம் இறங்கிது. அதனாலதான் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் என்னன்னா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அதாவது உள்ளத்தால நினைப்பவைகளையும் நிர்பந்திக்கப்பட்டவைகளையும் அவர்கள் வாயால் செயலால் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நிர்பந்திக்கப்பட்டாலோ உள்ளத்துக்குள்ள ஹதீதுன் நஃப்ஸுகளாக வரக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டானே என்ற உம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார். அடுத்து என்னன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கான ரீசன் ஆரம்பத்துல தெரிஞ்சிக்கல. இந்த வசனம் ஓதப்பட்ட உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அழுது என்ன சொல்றாங்கடா, உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் குற்றம் பிடிச்சா யார் தான் தப்பு என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு வருது. அப்ப உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இப்னு உமர் இப்ப சொன்னதும் நபிகளாரோடு இருந்த அந்த பெரிய தோழர்கள் சொன்னதைத்தான் அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு, வேதனைப்படுறாரு. ஆனால் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தின் மூலம் இதை என்ன செஞ்சிட்டான், மாற்றி விட்டான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முக்கியமான ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்கிட்ட அபூ ஹுரைரா சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஒரு கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உள்ளத்துல வீணான சந்தேகங்கள் வருது, வீணான எண்ணங்கள் வருது, ஈமானி எண்ணங்கள், அல்லாஹ்வை பத்தி மற்றவர்களை பத்தியான அல்லாஹ்வை பத்தி ஈமான பத்தியான எண்ணங்கள் நிறைய என்ன செய்து வந்து கொண்டே இருக்குது. ஆனா வாயால சொல்றத நினைச்சா எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அதை சொல்றது அல்லாஹ்வை பத்தி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள் அப்படியே நினைக்கல, ஈமான பத்தி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள் வெளியே சொல்றது எங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது, வெறுக்கிறோம் அதை சொல்றதை, நாங்க அதை விரும்பவே இல்லை. ஆனா அப்படியான எண்ணங்கள் என்ன செய்து வருது. ரசூலுல்லாஹ் கேட்டா, அகது வஜத்துமு, நீங்க வெறுக்கிறீங்களா? அப்படி அதை வாயால சொல்றது உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார், தாக்க ஸரீஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்றாங்க. அதுதான் தெளிவான ஈமான் என்றாங்க. உள்ளத்துடைய போராட்டம் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு உண்மையான வெறுப்பு அதுல இருக்குது.
இந்த மாதிரி வருகிறதே ஒரு வெறுப்பு வருதுண்டா அதுதாக்க சரிஹுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்ற பகுதியில் இப்ப நான் கடைசி சொன்ன ரெண்டு இன்னொரு பகுதி சரியா, ஆனா அது இதோடு சேர்த்து நான் அந்த செய்தி மிக முக்கியமான என்பதனால சேர்த்து நான் என்ன சொன்னேன், இதுல மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்பதனால எங்களோட வாழ்க்கையில மில்லி செகண்டுக்கு நடக்கக்கூடிய என்ன போராட்டங்களை கூட நமது வேதனைகளை கூட ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான் என்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அது ஒரு ஆறுதல். இரண்டாவது, உள்ளத்துடைய போராட்டங்கள்ல குற்றம் எங்களுக்கு இல்லை, ஆனா அது செயல் வடிவத்துக்கோ வார்த்தை வடிவத்திலேயோ நம்ம இன்னொருட்ட சொல்லுகிறோம் என்றால் அங்கதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம குற்றவாளியாக ஆக்கப்படுகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழல்கள் நிர்பந்தங்கள் எல்லாவற்றையும் புரிந்தவன் என்பதனால மறுமையில இதுக்காக நிறைய மன்னிப்பே என்ன செய்தார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஹதராத்துகளுக்கும் வஸ்வாசுகளுக்கும் உள்ளத்தில் நடக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடுகளுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, மறுமையில் அது பெரிய ஒரு குற்றமாக அது எடுப்பதில்லை என்பதும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களோடு 1000 எண்ணங்கள் மரணித்தாலும் எங்களோடு 1000 சுமைகள் மரணித்தாலும் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சவனாகத்தான் நான் என்ன செய்கிறேன், நம்ம மரணிக்கிறேன் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த எண்ணங்களை இந்த உலகத்தில் நான் இல்லாத பொழுதும் அதை உணர்த்துவதற்கும் சொல்லுவதற்கும் அல்லாஹ் தஆலா போதுமானவன். அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்டா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். எங்களோட உணர்வுகள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது அர்த்தம். இதை நம்ம அதாவது இந்த அளவுக்கு நான் அந்த ஒரு செய்தி இதோட சம்பந்தப்பட்டது அந்த சுஹதாக்கள் இருக்கிறாங்களே, அந்த சுஹதாக்களுடைய செய்தியை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மரணிச்ச பிறகு எதுவும் இல்லையே, அதனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனமா என்ன செஞ்சா, அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவளிக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்கள் சார்பாக சொன்னான் அப்படி என்று சொன்ன நம்ம செய்தியில பார்க்கிறோம். அப்படி அந்த உணர்வுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பயும் என்ன செய்யறான், எங்களோட புரிவதற்கு அந்த ஆறுதலோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து மிக தெளிவான ஒரு முஃமினாக எண்ணங்கள்ல தெளிவான ஒரு விளக்கத்தோடு வாழக்கூடியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஸலாம்.